ஹாய் ரைடர்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம புல்லட்டுக்கு வந்து டூரிங் சீட் மாற்றலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோ உள்ள போகலாம். டூரிங் சீட்டு வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வாட்டர் வாஷ் முடிஞ்சுது. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பழைய சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புது சீட்டை மாட்ட வேண்டியது தான். பழைய சீட்டை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ ஏன் வந்து இந்த டூரிங் சீட் மாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன்னா, இந்த ஸ்டாக் சீட்டோட கம்ஃபர்ட்னஸ் வந்து குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் டூரிங் சீட் மாற்றிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டோம். பட் ஆனால் 1 இயரில் வந்து சீட்டு கம்ஃபர்ட்னஸ் போகிறதுன்றது ராயல் என்ஃபீல்ட்லேருந்து எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. கைஸ், உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி சீட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து டெய்லி 100 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் ட்ரைவ் பண்ணுறதுனால எனக்கு வந்து சீட்டு கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் என்னால் ட்ரைவ் பண்ண முடியும். இந்த சீட்டு, பேக் ரெஸ்ட்டு ப்ளஸ் லக்கேஜ் கேரியர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 போல்டு தான் ஹோல்டு பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அலைன் கீ செட்டப்பில் இருக்கும். இந்த பேக் ரெஸ்ட் ப்ளஸ் வந்து லக்கேஜ் கேரியரோட வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் சீட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து டூரிங் சீட்டு. ஸ்டாக் சீட்டை விட இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கம்ஃபர்ட்னஸ் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4 போல்டு தான் வந்து சீட்டு, பேக் ரெஸ்ட்டு ப்ளஸ் லக்கேஜ் கேரியர், இதில் இருக்க லோடை வந்து கேரி பண்ணுறது. ஸோ அது மெயின் ஃப்ரேமில் தான் வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சீட்டை பொசிஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த 4 அலைன் போல்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. ஸோ இது நான் ஆல்ரெடி வீட்டிலேயே பண்ணியிருக்கேன் நான். இந்த கேரியர் வித் பேக் ரெஸ்ட்டை வெல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது ஆக்சுவலாக நான் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான் இது. ஸோ அதுக்கு தான் டைம் ஆகும். ஓகே காஸ், ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.